செப்டம்பர் 10ஆம் தேதி கேரளால கம்யூனிஸ்ட் அரசு ஐயப்பனுக்கு விழா எடுக்கிறாங்க. ஆச்சரியத்தை பாருங்க. தமிழ்நாட்டில் போன ஆண்டு ஆகஸ்ட் மாசம் 2024 திமுக அரசு முருகருக்கு விழா எடுத்தாங்க. பழனியில் அகில உலக முருகர் மாநாடு பழனியில நடத்தினது யாருங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. ஆனா எப்படி ஸ்டாலின் ஐயா எவ்வளவு விவரமானவர்னா, அந்த மேடைக்கு போனா பிரச்சனையாவோட மேடைக்கே போகல. சென்னையில் இருந்து முதல் நாள் வீடியோ கான்பரன்ஸ்ல நேரடியா தொலை தூரத்திலிருந்து நேரடியா விசியில வந்து அப்படியே மக்களுக்கு பார்த்து பேசிட்டார். இரண்டாவது நாள் உதயநிதி ஸ்டாலின் அவரு வீடியோ கான்பரன்ஸ்ல வர்றார். சேகர் பாபு மட்டும் தாடியை பெருசா வளர்த்துக்கிட்டு சில சாமிகள்லாம் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு முருகரை திமுக மட்டும்தான் காப்பாத்துன்னு 2 நாள் நாடகம் போட்டான். அப்ப இந்து முன்னணி எதுக்கு இருக்கணும் தமிழ்நாட்டில்? ஏங்க திமுக காரன் நான் முருகரை காப்பாத்துன்னு நீங்க மாநாடு போட்டா அந்த மாநாட்டில் மொத்தமாவே அரங்கத்துக்குள்ள 2000 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அதே இந்து முன்னணி நாங்கள் முருகரை காப்பாற்றுகின்றோம், முருகருக்காக நிற்கின்றோம் என்று சொல்லும் பொழுது 7.5 லட்சம் பேர் மதுரைக்கு வர்றாங்க ஒரே நாள். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம செய்யற வேலையை அவன் எடுத்து அதை அப்படியே அதுக்கு லைட்டா பவுடர் கிவுடர் எல்லாம் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு எப்படி மறுபடியும் அவன் பண்றாங்கிறது நல்லா நீங்க பாத்துக்கணும்.